Daily. Taste the Daily. உயிருக்கு பாதுகாப்பே இல்லைங்க சார். நாங்கள் உயிருக்கு பயந்து ஊரை விட்டு போயிட்டோம். பாமக முன்னாள் பெண் எம்எல்ஏ காசாம்பு பூமாலை, அவரது இளைய மகள் கலா, அவரது கணவர் முத்துவேல் ஆகியோர் இரண்டாவது மகள் அனந்தநாயகியின் வீட்டு கதவை கடப்பாரை மற்றும் சம்மட்டியால் அடித்து உடைக்கும் காட்சிதான் இது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெத்தாசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த அனந்தநாயகி மந்தைவெளி திடல் அருகே உள்ள திருவள்ளுவர் தெருவில் குடும்பத்துடன் வசித்து வந்தார். இவர் சங்கராபுரம் தொகுதி பாமக முன்னாள் பெண் எம்எல்ஏ காசாம்பு பூமாலையின் இரண்டாவது மகள் என்பது குறிப்பிடத்தக்கது. தாய்க்கும் மகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் கடந்த 2023 மார்ச் 30 காசாம்பு பூமாலை தனது இளைய மகள் கலா, மருமகன் முத்துவேல், இவரது சித்தப்பா மகன் சக்திவேல் உள்ளிட்ட 11 பேருடன் அனந்தநாயகியின் வீட்டுக்கு சென்று கடப்பாரை, சம்மட்டி உள்ளிட்ட ஆயுதங்களால் வீட்டின் கதவை உடைத்து 30 சவரன் தங்க நகை, 3 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் வெள்ளி பொருட்களை அள்ளிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தனது தாய் காசாம்பு பூமாலை, தங்கை கலா மற்றும் அவரது கணவர் முத்துவேல் உள்ளிட்ட 11 பேர் மீதும் கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்கிறார் அனந்தநாயகி. ஏனெனில் முத்துவேல் வன்னியர் சங்கத்தின் முன்னாள் நிர்வாகி என்பதால் அழுத்தம் காரணமாக போலீசார் அவருக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். அன்றைக்கே நான் கள்ளக்குறிச்சி ஸ்டேஷனில் புகார் கொடுத்துருந்தேங்க சார். மறுநாள் பார்க்குறேன்னு சொல்லி அன்றைக்கி இருந்த இன்ஸ்பெக்டர் ஐயா சொன்னார். அதுக்கு பிறகு 3.5 வருஷமாக என்னை அலக்கடிச்சாங்களொழிய அதுக்கு உண்டான நடவடிக்கை எதுவுமே பண்ணலை. மேலும் தன்னை அங்கு குடியிருக்க விடாமல் அடித்து தொந்தரவு செய்ததால் தாக்குதலுக்கு பயந்து சின்னசேலம் அருகே உள்ள வி கூட்டுச்சாலை பகுதியில் குடியேறியதாகவும் அங்கு வந்தும் தங்களை தாக்கியதாக கூறும் அனந்தநாயகி, இது குறித்தும் சின்னசேலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் போலீசார் வழக்கு பதிவு செய்ததோடு சரி, எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வேதனையுடன் தெரிவிக்கிறார் அனந்தநாயகி. எதிர்த்தரப்பினர் இப்போவும் நாங்கள் ஊருக்குள்ளே எங்கே பார்த்தாலும் எங்களை அடிக்கிறாங்க. சொந்த ஊரான ஊருக்கு போனோன்னா அண்ணன் வீட்டில் தங்கினா அண்ணன் பேரில் கேஸ் கொடுக்குறாங்க. ஊருக்குள்ளே போனோன்னா அடித்து மண்டையை உடைக்கிறாங்க. இது சின்னசேலம் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர், சிஎஸ்ஆர் எல்லாமே பதிவு பண்ணியிருக்கேன். சின்னசேலம் ஸ்டேஷனில் என்ன பண்ணுறாங்க, ரத்தம் சொட்ட போய் நிற்கிறோங்க சார். எங்களுடைய மனு வாங்கவே இல்லை. அதுக்கு பிறகு எஸ்பிஐயை ப்ரெஸ் பண்ணி மனு வாங்கினாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வழக்கை தற்போது போலீசார் சிவில் வழக்காக மாற்ற முயற்சித்து கட்ட பஞ்சாயத்து செய்வதாக குற்றம் சாட்டும் அனந்தநாயகி, தங்களது உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும் என கலங்கிய மனதுடன் தழுதழுக்க தெரிவித்தார். இப்போ 1 வீக் முன்னாடி பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி ஸ்டேஷனில் இது சொத்து பிரச்சனை பேசிக்கலான்னு சொல்லி சொத்து பிரச்சனையாக மாற்றுறாங்க. கிரைமில் இருந்து அவங்க சொத்து பிரச்சனையாக மாற்றி அதுக்கு உண்டானதை பண்ணுறாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு பேச்சுவார்த்தையை கூப்பிட்றாங்க சார். நான் சொத்தை பற்றி பேசவே இல்லைங்க சார். சொத்து ஆல்ரெடி கேஸில் இருக்குது. நான் அதுக்கு கேஸில் பார்த்துக்கிறேன். நான் இப்போ கொடுத்துருக்க வீடியோ ஆதாரத்துக்கு உண்டான நியாயம், என்னோட பொருள், என் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு, எங்களுக்கு எங்கே போனாலும் உயிருக்கு பாதுகாப்பே இல்லைங்க சார். நாங்கள் உயிருக்கு பயந்து ஊரை விட்டு போயிட்டோம். போய் 3 வருஷம் ஆகுதுங்க சார். ஒரு ரிலேஷனில் ஒரு நல்லது கெட்டதுன்னு வந்தோம்னாலும் வந்துட்டு போகும்போது ஏதாவது ஒன்று அடிபட்டு தாங்க சார் போகிறோம், இல்லை பொருளை இழந்து போகிறோம். மேலும் இது தொடர்பாக எஸ்பியிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லாததால் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க 3 முறை முயன்றும் அனுமதி கிடைக்காத நிலையில் தற்போது 4வது முறையாக வீடியோ ஆதாரத்துடன் மனு அளித்திருப்பதாக தெரிவித்த அனந்தநாயகி, வீட்டை தாக்கி பொருட்களை அள்ளிச் சென்றதற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்கிறார். எஸ்பிஐ ஆகிட்டையும் போய் மனு கொடுத்துருக்கேங்க சார். ஸ்டேஷனுக்கு போங்கம்பாங்க, ஸ்டேஷனுக்கு போனால் பார்த்துக்கலாம் போங்கம்பாங்க. இதெல்லாம் மீறி நான் 3 டைம் கலெக்டர் ஐயாவை பார்க்க வந்தேங்க சார். ஒரு டைமே என்னை பார்க்கவே விடலை. 3 முறையாக மனு கொடுத்தேன். திரும்பவும் மனு கொடுத்துருக்கேங்க சார். மனு, வீடியோ ஆதாரம் எல்லாமே கொடுத்துருக்கேங்க சார். நான் கொடுத்துருக்க வீடியோ ஆதாரத்துக்கு மட்டும் தக்க நடவடிக்கை எடுத்து எனக்கு உண்டானதை பண்ணி கொடுங்க சார். Taste the Daily.